ரோகிணி அம்மா, கிரிஷ் பிறந்த உடனே அவர் இறந்துட்டாரு. என் பொண்ணுக்கு என் மேல கோவம். கிரிஷ்க்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. முத்து கேக்குறாரு, கிரிஷை ஏன் ஏத்துக்கல? ரோகிணி அம்மா, ஏத்துக்கிட்டா அவ வாழ நினைக்கிற வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? மீனா சொல்றாங்க, உங்க பொண்ணோட கஷ்டம் புரியுது. ரோகிணி அம்மா, அவளே இப்பதான் மனசு மாறிட்டு வரா. மீனா, இப்ப நம்ம பேசி அவங்கள கோவப்படுத்த கூடாது. ரோகிணி அம்மா, நான் யார்கிட்டயும் சொன்னது இல்ல. நீங்களும் அக்கறையா இருக்கீங்க, அதான் உங்ககிட்ட சொன்னேன். கிறிஷுக்கு கேக் வெட்டுறாங்க. கிறிஷு அவங்க அம்மா தேடிட்டு இருக்கான். முத்து, ஏன்டா டல்லா இருக்க? மீனா, உன் அத்தை வரலன்னு இப்படி இருக்குன்னு தெரியுது. ரோகிணி அம்மா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணி, அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பு, அப்புறம் நான் வரேன். மீனா, அவங்க பொண்ணு வரப்ப சொல்லுங்க, நாம பேசலாம். முத்து, நாங்க கிளம்புறாங்க. ரோகிணி, ஏமா மொத்த கதையும் சொன்ன? ரோகிணி அம்மா, நல்லதுக்காக தான். எத்தனை நாளா நான் சமாளிக்க முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பொண்ணோட கதை. ரோகிணி, இனிமே முத்து மீனா வரக்கூடாது. நீ மூஞ்சி கொடுத்து பேசாம இருந்தாலே போதும். அவங்க இங்க வரவே கூடாது, இது உன் பொறுப்பு. முத்து மீனா கார்ல. முத்து, கிரிஷ் என்ன மாதிரி பாட்டி வீட்டுல வளர்றான். மீனா, நான் உயிரோட இருக்க காரணமே கிரிஷ் தான். நம்ம கிரிஷ தத்தெடுத்து வளர்க்கலாமா? முத்து, இதேதான் எனக்கு தோணுச்சு. மீனா, வீட்டுல எல்லாரும் சம்மதிக்கணும். கோயிலுக்கு போலாம், சாமி கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலாம். கோயிலுக்கு வராங்க, சீட்ல எழுதுறாங்க. சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வராங்க. வேண்டாம்னு வருது. மீனா, சாமி சொல்ற பதில் சரியா இருக்கும். முத்து, நன்றே செய் இன்றே செய்ன்னு எடுத்துக்க சொல்றாரு, கிளம்புறாங்க. விஜயா டான்ஸ் கிளாஸ்ல 6 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. பார்வதி, நீ வேணா பாரு, ஸ்டூடெண்ட்ஸ் நிரம்பி வர போறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் கிளாஸ்ல சேர வராங்க. இதோட எபிசோட் இங்க முடியுதுங்க. அடுத்த வாரம் மீனா வீட்ல வந்து எல்லார்ட்டையும் சொல்றா. மனோஜ், அப்ப அந்த பொண்ணு குழந்தைய பத்தி யார்கிட்டயும் சொல்லல. எந்த கிணை ஏமாற போறான்னு தெரியல.